நம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 27ஆம் அதிகாரம் 14வது வசனம். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திட மனதாக இருந்து கர்த்தருக்கே காத்திரு. இன்னைக்கு நம்மோடு கர்த்தர் இடைப்படுகிற வார்த்தை, அவருக்கு நாம் காத்திருக்கும் போது அவர் நம் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவேன்னு சொல்கிறார். அதே போல் திட மனதாக இருந்து, ஸ்ட்ராங் மைண்டடாக நாம் இருந்து, உறுதியாய் அவரை நாம் பற்றி கொண்டு நாம் கர்த்தருக்கு காத்திருக்கும் போது நம்முடைய காரியங்களுக்கு தேவன் நிச்சயமாய் பதில் தருவார். ஏன்னா கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ஆனால் அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று ஏசாயா 40:31 பார்க்குறோம். அப்போ நம்ம கர்த்தருக்கு காத்திருக்கும் போது தேவன் நமக்கு புது பலனை தருவார். நீங்கள் எந்த பிரச்சனை, போராட்டங்கள், பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள், இல்லை உங்கள் குடும்பத்தில் ஏதாவது கடன் தொல்லைகள், இல்லை வியாதி பலவீனங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் பல காலமாக காத்திருந்த அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவே இல்லாமல் போயிட்டுருக்கா, இன்றைக்கி சொல்கிறார் நீங்கள் கர்த்தரிடத்தில் காத்திருங்க. அப்போ தேவன் உங்களுக்கு புது பலனை தருவார். எப்படி கழுகு தன் பலனெல்லாம் இழந்து அந்த சிறகுகளை எல்லாம் அது விழுந்து போன பிறகு அது மலையின் உச்சியில் போய் மறுபடியும் அந்த புது இறகுகள் முளைக்கிற வரைக்கும் காத்திருக்குமா. காத்திருந்த அந்த புது இறகுகள் அதுக்கு வந்த உடனே அது புது பலனை அடைந்து அது பறக்க ஆரம்பிக்கும். அதை போல் நமக்கும் தேவ சமூகத்தில் நாம் காத்திருந்து அவருடைய வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்ளும் போது அப்போ நமக்கும் தேவன் புது பலனை தருவார். அப்போ நம்முடைய காரியங்களில் நாம் ஓடி நம்முடைய வேலைகளை செய்யும் போது நம்ம இளைப்படையாமல் சோர்வடையாமல் தேவன் நம்மை பலப்படுத்துவார். அந்த காரியத்திலே ஒரு முடிவை நமக்கு தருவார். அதை நமக்கு இன்னைக்கு கர்த்தர் வலியுறுத்துகிறத பார்க்குறோம். உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி அவர் எழுந்திருப்பார் என்று ஏசாயா 30:18 சொல்கிறத பார்க்குறோம். நமக்காக அவர் இறங்குகிற தேவன், அவர் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையுள்ள தேவனே எழுதியிருக்கு. அப்போ உங்களுக்காக அவர் இறங்கி உங்களுடைய காரியங்களுக்கு அவர் நிச்சயமாக பதில் தருவார். ஏன்னா கர்த்தர் நம்மேல் மனதுருகுகிற தேவனாக இருக்கிறார், அவர் நீதி செய்கிற தேவனாக இருக்கிறார். அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள்னே வேத வசனம் சொல்லுது. உங்கள் எல்லையில் உங்களுக்கு விரோதமாக நீதி குறைச்சல் நடக்குதா, உங்களுக்கு அநியாயம் செய்து கொண்டே இருக்காங்களா, உங்கள் நியாயம் எடுபடாமல் இருக்கா, நீங்கள் கர்த்தருக்கு காத்திருங்க. தேவன் நீதியுள்ள தேவனாக இருக்கிறதுனால அவர் உங்களுக்காக அவர் நீதியும் நியாயத்தையும் சரி கட்டுவார். அவருக்கு காத்திருக்கிறவர்களே பாக்கியவான்கள் என்றே சொல்கிறாரு. ஏன்னா கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழிகளை நாம் கை கொள்ளும் போது அப்பொழுது நீங்கள் பூமியை சுதந்திரித்து கொள்ளுவீங்கன்னே வேதவசனம் சொல்லுது. அப்பொழுது அவர் உன்னை உயர்த்துவார், துன்மார்க்கன் அறுப்புண்டு போவான்னு சங்கீதம் 37:34 பார்க்குறோம். அவருடைய வழிகளை நாம் கை கொள்ளணும். நம்முடைய பிரச்சனைகள், போராட்டங்களுக்கு கர்த்தர் என்ன வழியை வேதாகமத்தின் மூலமாக நம்மோடு இடைப்படுகிறார், எதற்கெல்லாம் நமக்கு கீழ்ப்படிய சொல்லுகிறார், எந்த காரியத்தை விட்டு நம்மை விலக சொல்லுகிறார், ஏன்னா தீமையை விட்டு நன்மையை செய் இல்லையா, சத்தியத்தை மேய்ந்து கொள்ளுன்னு சொல்கிறார். அப்போ என்ன, தீமை செய்ய நீங்கள் விரைந்தோடாதீங்க, பொறுமையாக இருந்து சத்திய வசனம் உங்களுக்கு என்ன சொல்லுதோ அதன்படி நீங்கள் நடக்க ஆரம்பிங்க. அப்படி நீங்கள் நடக்கும்போது கர்த்தர் உங்களுடைய காரியங்களுக்காக பதில் செய்வார். துன்மார்க்கர்கள் அறுப்புண்டு போவார்கள்னே சொல்கிறார். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற அந்த துன்மார்க்கர்கள் நிச்சயமாக அறுப்புண்டு போவாங்க. அதை நீங்கள் விசுவாசிங்க. சங்கீதம் 130:5 சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். அப்போ கர்த்தருக்கு காத்திருந்தா எதற்கு காத்திருக்க சொல்கிறார்? பல காலமாக நீங்கள் காத்திருக்கிற அந்த ஒரு பிரச்சனைக்கு தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு கடந்து வரணும். அவர் என்ன வார்த்தை உங்களுக்கு கொடுக்குறார், எதை சொல்லி உங்களை வழிநடத்த விரும்புகிறார், எதை நம்முடைய வாழ்க்கையில் சீர் செய்ய சொல்லுகிறார், அந்த வார்த்தைக்கு நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். உபவாசித்து தேவ சமூகத்தில் நீங்கள் காத்திருந்து வேதத்தை எடுத்து வாசிக்கும் போது உங்களோடு இடைப்படுவார், ஜபத்தில் இடைப்படுவார், ஆவியானவர் உங்களோடு இடைப்பட்டு உங்களுடைய காரியங்களை தேவன் வெளிப்படுத்துவார். நீங்கள் அதை விசுவாசிங்க. அதுதான் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் நம்பி இருக்கிறது. அதுதான் தாவீது சொல்கிறார், என் ஆத்துமா காத்திருக்கு, உங்களுடைய வார்த்தையை நான் நம்பி இருக்கிறேன்னு சொல்கிறார். அப்போது எப்பொழுது விடியும் என்று காத்திருக்கிற ஜாமக்காரர்களை பார்க்கிலும் அதிகமாக என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்குன்னே அடுத்த வசனத்தில் தாவீது சொல்கிறத பார்க்குறோம்.
ஜாமக்காரர்கள் வந்து இரவு முழுவதும் அவங்களுடைய பணியில் அவங்க வேலை செய்கிறாங்க இல்லையா, காவல் காத்து கொண்டிருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு ரெஸ்ட்டு வேணும், அவங்களும் இளைப்பாறணும் இல்லையா. அப்போ எப்பொழுது பொழுது விடியும் அந்த காவலில் இருந்து அவங்க வெளியே போக முடியும் இல்லையா. அதுபோல் இன்றைக்கி பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளில போகணுன்னா எப்பொழுது பொழுது விடியோன்ட்டு காத்திருக்கிற அந்த ஜாமக்காரர்களை போல் நீங்களும் காத்திருக்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தருக்கு காத்திருங்க. கர்த்தர் உங்கள் இருதயத்தை நிச்சயமாய் ஸ்திரப்படுத்துவார். ஏன்னா கர்த்தர் குறித்த காலத்துக்கென்று தரிசனத்தை நமக்காக இன்னமும் வச்சிருக்கிறார் இல்லையா. அது முடிவில் விளங்கும், அது பொய் சொல்லாதுன்னே சொல்கிறார். அது தாமதித்தாலும் நீங்கள் அதுக்கு காத்திருங்க, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை என்று ஆபக்குக்கும் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பார்க்குறோம். அதே போல் நம்மை குறித்து, நம் பிள்ளைகளை குறித்து, நம் குடும்பத்தை குறித்து தேவன் ஒரு தரிசனத்தை வைத்திருப்பார் இல்லையா. நமக்காக அவர் நம் பிள்ளைகளை குறித்தும் ஆனால் இன்றைக்கி பிள்ளைகள் தவறான வழியில் போயிட்டுருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் வருத்தப்படலாம். ஆனால் உங்கள் பிள்ளைகளை குறித்து கர்த்தர் கொடுத்த தீர்க்கதரிசன வார்த்தை நிறைவேறும் காலம் சமீபமாக இருக்குன்னு விசுவாசிங்க. அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதுக்கு நீங்கள் காத்திருங்க, நிச்சயமாய் அது உங்களுக்கு வரும். ஏன்னா எபேசியர் 6:10 சொல்கிறாரு, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள்னு சொல்கிறார். கர்த்தரிலும், கர்த்தருடைய சத்துவம்னா பரலோக ராஜ்யத்தின் வல்லமை இல்லையா. பரலோகத்தை நீங்கள் பலவந்தப்படுத்தினாதான் அவரிடத்துலேருந்து அந்த நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எந்த ஒரு காரியத்துக்கு நீங்கள் வாஞ்சிக்கிறீங்களோ அதை பெற்றுக்கொள்ளுவோம் என்ற விசுவாசத்தின் நிச்சயத்தை பெறுங்க. அன்னைக்கு யாக்கோபு தேவனுடைய தூதரானவரை காலை பற்றி கொண்டு என்ன பண்ணார், என்னை ஆசிர்வதித்தால் ஒழிய நான் உன்னை விடமாட்டேன்னு சொல்லி பற்றி கொண்டு இருந்தார் இல்லையா. அப்போ போராடினார், இரவுல இருந்து விடிகிற வரைக்கும் போராடினார் ஆசிர்வாதம் கிடைக்கும்படி. அந்த மாதிரி நீங்கள் தேவனை பற்றி கொள்ளுங்க. உங்கள் பிரச்சனைக்கு தேவன் நிச்சயமாய் முடிவு தருவார். ஏன்னா அவருடைய சத்துவத்தின் வல்லமையில் நீங்கள் பலப்பட்டு பாருங்கள், உங்களுக்கு பதில் வரும். நான் கூப்பிடும் நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினார், என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினார்னு தாவீது சொல்லுகிறத பார்க்குறோம். அப்போது நீங்கள் காத்திருந்த அந்த புது பலனை நீங்கள் அடைந்து அவர் சத்துவத்தின் வல்லமையில் நீங்கள் பலப்படும் போது தேவன் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பார், பதில் தருவார். அந்த தைரியம் உங்களுக்குள்ளே காணப்படும். ஏன்னா தேவனை நோக்கி அமர்ந்துரு, நான் நம்புகிறது அவராலே வரும்னு சங்கீதம் 62:5 தாவீது சொல்கிறார். அப்போ நாம் நம்புகிறது கர்த்தரிடத்துலேருந்து நம்ம பெற்றுக்கொள்வோம். அதை நம்ம விசுவாசித்து காத்திருக்கும் போது கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு பதில் தருவார். அதுதான் சொல்கிறாரு, சந்தோஷத்தோடு எல்லா வித பொறுமையோடு நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையானவருடைய வல்லமையிலே பலப்படுத்தப்படும்படி நான் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன்னு பவுல் அப்போஸ்தலன் கொலேசியர் 1:11 சொல்கிறாரு. அதுபோல் இன்றைக்கி நீங்கள் பாரப்பட்டு நீங்கள் காத்திருக்கிற காரியத்தில் நீங்கள் பொறுமையோடு நீடிய சாந்தத்தோடு தேவனுடைய மகிமையை அவர் வல்லமையில் நீங்கள் பலப்பட்டு வரும்படியாக ஊழியக்காரர்களாக ஊழியத்தை செய்கிறவர்களாக நாங்களும் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், மன்றாடுகிறோம். எத்தனை போராட்டங்கள் இருக்கீங்களோ நீங்கள் எல்லாரும் விடுதலை ஆகும்படியாக நானும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீங்கள் விசுவாசிங்க, கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்பார், உங்களுக்கு நிச்சயமாய் பதில் தருவார். ஏன்னா ரட்சிப்பு கர்த்தருடையது, அதுக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது என்று புலம்பல் 3:26 பார்க்குறோம். நீங்கள் உத்தமமும் நேர்மையமாக நடக்கும்போது கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற நன்மையை நிச்சயமாக தருவார். அதுதான் சங்கீதம் 25:21 சொல்கிறார். இன்றைக்கி ஏன் நீங்கள் எங்கள் காரியம் நடக்கலைன்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் உண்மையும் உத்தமமாக உங்கள் வாழ்க்கையில் நடந்து பாருங்கள், நீங்கள் காத்திருக்கிற காரியத்தை தேவன் வாய்க்க செய்வார். கர்த்தருக்கு உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போவதில்லை என்றே வேதவசனம் சொல்லுது. ஏன்னா வெட்கப்பட்டு போகாதபடி முகாந்திரம் இல்லாமல் நமக்கு துரோகம் பண்ணுகிறவர்கள் தான் வெட்கப்பட்டு போவாங்க. நீங்கள் ஒன்றுமே செய்திருக்க மாட்டீங்க, ஆனால் உங்களை வெட்கப்படுத்தணும்னு நினைக்கிற அவர்கள் தான், காரணமின்றி உங்களை பகைக்கிறவர்கள், முகாந்திரம் இல்லாமல் உங்களை வெட்கப்படுத்தணும்னு நினைக்கிறவர்களை தேவன் வெட்கப்படுத்துவேன்னு வேதவசனத்தில் சொல்கிறார். சங்கீதம் 25:3 நீங்கள் அதை விசுவாசித்து அறிக்கை இடுங்க. ஏன்னா அவருடைய நியாய தீர்ப்பு சமீபமாக இருக்குது. அவர் நியாய தீர்ப்பின் வழிக்காக நீங்கள் காத்திருக்கும் போது, அவருடைய நாமத்தை விசுவாசித்து நீங்கள் அவரையே நீங்கள் நினச்சி உங்கள் ஆத்மா அவரை வாஞ்சிக்கும் போது கர்த்தர் உங்களுக்காக நிச்சயமாய் பதில் தருவார். அதுதான் இன்றைக்கி நமக்கு வாக்கு பண்ணுறார். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாக இருந்து கர்த்தருக்கே காத்திரு. உங்களுக்குரிய வழிகளை கர்த்தர் நிச்சயமாய் இந்த நாளிலே வெளிப்படுத்துவார்.
சொல்லி இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையின்படி தேவ சமூகத்தில் நீங்கள் பொறுமையாக காத்திருந்து ஜெபித்து ஜெயம் எடுங்க. உங்கள் வழிகளில் எல்லாவற்றிலும் தேவன் ஜெயத்தை கட்டளையிடுவாராக. ஆமீன்.